நமக்கு இன்னைக்கு ஒரு ஆர்டர் பண்ணிட்டு இருக்கிறோம் 20 கிலோ தம் பிரியாணி. அதாவது பீஃபில் தம் பிரியாணி பண்ணுறோம். பீஃபில் பண்ணுறது என்னன்னா கொஞ்சம் டைம் ஜாஸ்தி இருக்கும். பீஃபை கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. நம்ம 80% வேக வைக்கிறதுலேயே 2 மணி நேரம் ஆகும். அதனால் நமக்கு பீஃபை நல்லா வாஷ் பண்ணி நம்ம 20 கிலோவுக்கு 30 கிலோ பீஃப் எடுத்தோம். அப்போ ஒன்றுக்கு 1.5 ஒரு ஆளுக்கு சராசரி கிட்டத்தட்ட வந்து 200 கிலோ அளவில் பீஃப் வரும். அந்த அளவில் நம்ம வந்து தெளிப்பாக எடுத்து பீஃபை வேக போடுறது, அதில் வந்து தேவையான உப்பு போட்டுக்கிறோம், கொஞ்சமாக மஞ்சள் பொடி, 1/2 கிலோ பச்சை மிளகு, அப்படி வந்து இஞ்சி போட்டு ஜஸ்ட் 1/2 கிலோ போடுறோம். 1 கிலோ அப்படி வந்து நம்ம மசாலா சாப்போம். இப்போ வந்து பீஃபை வேக போட்டுட்டு 80% வெந்து வரைக்கும் 2 மணி நேரம் ஆகும். அப்படிங்கிறதுனால சீக்கிரமாட்டு நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். கட்டிங் எல்லாமே பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து பிரியாணி பண்ணுறதுக்கு நம்ம 20 கிலோ ரைஸ் ரெடியாக வச்சுருக்கோம். அதை வாஷ் பண்ணி 5-6 வாட்டி நல்லா வாஷ் பண்ணி 1/2 மணி நேரம் ஊற போடணும். அப்படியே வந்து ஒரு பெரிய வட்டை அடுப்பில் வச்சுருக்கோம். அப்படி வந்து தாளிப்பு போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். வட்டை நல்லா சூடாகிட்டு நம்ம மொத்தம் 4 லிட்டரு தேங்காய் எண்ணெய் சேர்க்குறோம். 1 கிலோவுக்கு 200 மில்லி. அப்போ 10 கிலோவுக்கு 2 லிட்டர் வரும். 20 கிலோவுக்கு 4 லிட்டர். இந்த கணக்கை கரெக்டாக பார்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகிட்டு இப்போ 20 கிலோ இருக்கும். 20 கிலோ அளவில் பட்டை வகைகள், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், காய்ச்சி போட்டு தற்கொலை பெருக்கி எல்லாம் போட்டு நம்ம சேர்த்து தாளிப்போம். தாளிப்பு நல்ல ஃப்ரையாக இருக்குது. ஒரு ரெண்டு கிண்டி விட்டுட்டு 7 கிலோவுக்கு 400 கிராம் இதுதான். இந்த 20 கிலோவுக்கும் 8 கிலோ வெங்காயம் எடுத்து நீட்டு நீட்டாக கட் பண்ணிட்டு 8 கிலோ வெங்காயத்தை சேர்க்குறோம். இதை மீடியமாக வச்சு அடிக்கடி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம எண்ணெய் தெளிப்பாக சீக்கிரம் அடி பிடிக்காது. இருந்தாலும் நம்ம கடிச்சு போகாத நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகிறதுல கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். பீஃபை வேக போட்ட விஷயத்தை உங்களுக்கு சொன்னால் இங்கே பாருங்கள் எல்லாம் வந்து ஒரு 40 கிராம் அளவில் கொஞ்சம் பெரிய பீஸாக தான் கட் பண்ணியிருக்கிறோம். வேக போட்டு கொஞ்சம் நேரம் ஆகுது. நான் சொன்ன 4 பொருட்கள் மஞ்சள் பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, பச்சை மிளகாய் இவ்வளோ போட்டிருக்கிறோம். 80% நம்ம வேக வச்சு எடுக்கிறோம். இதில் கொஞ்சம் தண்ணி இருக்க தப்பு கிடையாது. இந்த தண்ணியோட சேர்த்து நம்ம வந்து மசாலா எல்லாமே போட்டு பிரியாணியில் சேர்த்து அதுக்கப்புறம் நம்ம 1-1.5 கணக்கு தண்ணி சேர்க்கறதுல நம்ம ஆர்டினரி தண்ணியை இதில் எவ்வளோ தண்ணி வருதோ அதிலிருந்து கழித்து சேர்த்தா போதும். அப்போ இந்த தண்ணியோட விடுறதுனால இந்த தண்ணியோட ஒரு டேஸ்ட்டை நம்ம வந்து அடிஷ்னலாகிட்டு கொடுக்கும். இந்த வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆகிறதுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். கோல்டன் ப்ரௌன் ஆகிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி கோல்டன் ப்ரௌன் வருது அப்படின்ற ஒரு கண்டிஷன் ஆகிற டைமில் இதில் நம்ம பச்சை மிளகு, வெள்ளை மிளகு, மல்லி, புதினா, இஞ்சி போட்டு எல்லாமே சேர்க்க போகிறோம். அதில் பொறுமையாக வதக்கி விடணும். அந்த வீடியோ கடைசி வரை பார்க்குறது வந்து உங்களுக்கு எல்லாமே எந்தெந்த டைமில் சேர்க்குறோம் அப்படின்றது கரெக்டாக தெரியும். ப்ரௌன் கலர் ஆகிட்ட பாருங்கள். கோல்டன் ப்ரௌன் ஆக போகிறது இந்த டைமில் வந்து இந்த 20 போகிறோம். 200 கிராமில் வத்தல் பொடி சேர்க்குறோம். வத்தல் பொடி நம்ம ஏன் எண்ணெயில் சேர்க்குறோன்னா எண்ணெயில் போட்டு 2 வருஷம் பிறகு நல்லா கிண்டி விடுற டைமில் சூப்பரான ஒரு கலர் நமக்கு வரும். அதுக்கப்புறமா நம்ம பச்சை மிளகு, வெள்ளை மிளகு, மல்லி, புதினா, இஞ்சி போட்டு எல்லாமே சேர்க்கணும். நல்லா வதக்கணும். இதில் வதக்க சூப்பரான ஒரு கலர் நமக்கு கிடைக்கும். நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ ஃபஸ்ட்டு பச்சை மிளகு, வெள்ளை மிளகு சேர்க்கணும். அப்புறம் ஒரு கிட்டி விட்ட உடனே மல்லி, புதினா சேர்க்கணும். புதினா ஒரு கட்டு ஒரு 1/2 கிலோ கட்டு ஃபுல்லாக சேர்க்குறோம். மல்லி நல்லா சின்னதாக கட் பண்ணலாம் 1/4 கிலோ சேர்க்குறோம். மீதியை வந்து அப்படியே மேலே சேர்க்க போகிறோம். நம்ம 2 கிலோ சேர்க்கல. இஞ்சி போட்டு பேஸ்ட்டாக 1 கிலோ சேர்க்குறோம். வெள்ளை மிளகு, பச்சை மிளகு, புதினா செழிப்பாக சேர்க்கணும். அதில் ஒரு கட்டு சொல்லியிருந்து இந்த அளவு செழிப்பாக சேர்க்கணும். மல்லி நல்லா கிண்டி விடலாம். 1 நிமிஷம் கிண்டி விட்டுக்கிட்டு அப்புறமாட்டு இஞ்சி போட்டு சேர்க்கணும்.
நல்லா பச்சை வாசனை மாறினா 2 லிட்டர் தயிர் சேர்க்கலாம். 20 மில்லி கணக்கு பண்ணி அதுக்கு பின்னாடி இப்போ வந்து கல்லுப்பு சேர்க்கணும். கல்லுப்பு ஃபஸ்ட்டு அரை கிலோ அளவு சேர்த்துக்கிட்டு தேவை வந்துன்னா நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தண்ணீரை வந்து நாக்கில் குறைக்கிற மாதிரி ஒரு 10%லேருந்து 15% தண்ணி ஜாஸ்தியாக தான் இருக்கணும். அப்போ நம்ம வந்து ரைஸில் எல்லாம் உப்பு மசாலா தூக்கி இருக்கிறது கடைசியில் கரெக்டாக கட்டு தயிர் 2 லிட்டர் போட்டுக்கிட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் கூட ஸ்லோ ஃப்ளேமில் போடுறது. மசாலா எல்லாம் சேர்ந்து நல்லா அந்த தயிருக்கு கொள்ள கலரில் மாறாங்க பத்தல் பொடி இதெல்லாம் நம்ம போடுறது இது உள்ளாடி சுற்றி வர முடியாது. தீயை மீனை வச்சு 2 நிமிஷம் நல்லா வந்து சுற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கொஞ்சம் தக்காளி பார்த்தீங்கன்னா போல 2 கிலோ தான் கட் பண்ணி வச்சுருக்கிறோம். 8 கிலோ வெங்காயம் 2 கிலோ தக்காளி 20% ஆச்சு. தக்காளி போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுருக்கு. அப்புறமா நம்ம 80% வேக வச்ச பீஃபை சேர்க்கணும். 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டு மறுபடியும் நல்ல ஒரு கலர் வந்து பாருங்க. இப்போ வந்து 80% வேக வச்ச பீஃபை சேர்க்கணும். அது கொஞ்சம் தண்ணி இருக்குது மீன்ஸ் இது ஒரு 5 லிட்டர் அளவில் தண்ணி இருக்குது. அப்போ இதில் நம்ம வந்து பீஃப் எல்லாம் போட்டு ஒரு 10 நிமிஷம் வரை இதே வந்து வேறு தண்ணி எதுவும் விடாமல் நம்ம குக் பண்ணணும். இப்போ கொஞ்சம் கூட வெந்து வரும். பீஃபு உள்ளாடி நல்லா மசாலா பிடிக்கும். ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாலாம் போட்டுக்கிறோம், இஞ்சி போட்டுக்கலாம். அப்போ இந்த மசாலாவை நல்லா பிடிச்சி வாங்கிட்டு டேஸ்ட்டு சூப்பராகிடும். அதுக்கப்புறம் தான் நம்ம எக்ஸ்ட்ரா தேவையான தண்ணியை விட்டு மூடி போடும். ஏற்கனவே ரைஸை நம்ம நல்லா வாசிட்டு ஊற போட்டுக்கிட்டு 1/2 மணி நேரம் 10 ஆகுது. அப்புறம் ஃபைனலாக இந்த தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம டைரெக்டாக ரைஸை வடிகட்டி போட்டு போட போகிறோம். நல்லா கொதிச்சு இருக்கு. தக்காளி போட்டு காட்டுறதுக்கு விட்டுட்டாங்க. வந்து இதெல்லாம் தண்ணி இருக்கு. நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் தான் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்க போகிறோம். ஏற்கனவே பீச்சில் தண்ணி இருக்குனால 1.5 கணக்கு பண்ணி 20-30 லிட்டர் தண்ணி சேர்த்தா போகிறோம். அப்போ 5 லிட்டர் தண்ணி இருக்குனால இதை விட்டு நம்ம 25 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்தா போகிறோம். இப்போ மறுபடியும் கொஞ்சம் நல்லா கொதிச்சு இந்த ஆயில் எல்லாமே அப்படியே சைடில் தெளிஞ்சு வந்து பாருங்க. நம்ம இந்த பீஃபில் உள்ள ஆயில் ப்ளஸ் நம்ம ஏற்கனவே ஆயில் எடுத்துகிட்டு ஒரு அடி தண்ணி தான் ஒரு 1/2 வருஷம் தூரம் எல்லாமே நடந்தில்லை. நம்ம தண்ணி எல்லாம் விட்டதுக்கப்புறம் கூட சூப்பரான ஒரு கலர் இருக்கு பாருங்க. இதனால தான் நம்ம வந்து நல்லா வதக்குறது ப்ரௌன் கலரு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வத்தல் பொடியோ அப்படியே வெங்காயத்தை கூட போட்டு வதக்கணும். எல்லாமே சேர்ந்து சூப்பரான ஒரு கலரை கொடுத்துருக்கு. இப்படி மூடி போட்டு வைக்கிறோம். இது ஒரு 10-15 நிமிஷம் இது கொதிச்சிடும். ரைஸை ஏற்கனவே நம்ம 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம வாஷ் பண்ணி ஊற போட்டதுனால ரைஸை நல்லா ஊறிடும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்ப்ரை நல்லா வடியை வச்சுதான் அப்படியே வந்து இந்த மசாலா வச்சு சேர்த்து டைரெக்டாக தம் போட போகிறோம். உப்பு காரம் செக் பண்ணிட்டு 10% ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ வந்து வடிய வச்ச ரைஸ் அப்படியே இந்த மசாலாவோட பீஃபில் சேர்த்து கொட்டிடுவோம். இந்த மாதிரி கிராஜுவலாக கிண்டி விட்டுக்கணுமா. நல்லா கிண்டி விட்டுக்கிட்டு ஒரு கொதி வந்தோடனே 4 எலுமிச்சங்காவோட சாரம் வச்சு அந்த எலுமிச்சங்காய் ஜூஸை சேர்த்துக்கணும். கொதிக்கிற ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்போ எலுமிச்சங்காவோட ஜூஸ் சேர்த்துக்கிறேன். இந்த வித்து இல்லாமல் அப்படியே சேர்க்கணும். அப்படியே கிராஜுவலாக இந்த மாதிரி சைடு அதை கிண்டி விடணும். கிண்டி வந்து கிராஸில் அப்படியே நம்ம சட்டத்தை போட்டு குழச்சி கூடாது. இப்போ தீயை ஜாஸ்தி பண்ணி வச்சுக்கிறோம். இன்னும் ஒரு 2 நிமிஷம் பண்ணி கொஞ்சம் கூட நல்லா கொதிச்சு வச்சுக்கிறோம். தீயை ஸ்டெப்பாட்டு கொஞ்சம் கொஞ்சமாட்டு கம்மி பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து உள்ள நல்லா கொந்து வரும். 50% பக்கத்தில் வந்துட்டு அப்படியே வந்து தண்ணியில் வரும். இந்த ரைஸ் லெவலில் ஒன்று கூட வந்து பாருங்க வந்து நம்ம பீஃபும் இல்லை செழிப்பாக போட்டுருக்கோம். பீஃப் இல்லாமல் அது தெரியுது பாருங்க. இந்த டைமில் டீயை கொஞ்சம் கூட கம்மி பண்ணலாம். அப்படி கம்மி பண்ணி மொத்தம் 80% வந்தவுடனே நம்ம தம் போட்டு வேண்டியதான். இப்போ ரைஸும் பீஃபும் மேலே வந்துட்டு தண்ணி அளவு கீழே போயிட்டு 70% பக்கத்தில் வந்து வந்தாச்சு. இந்த டைமில் அடுப்பில் இருக்கிற விறகை மொத்தமாக மாற்றிருக்கிறோம். பாருங்கள் அந்த கனலோட உள்ள சூடு மட்டும்தான் இருக்குது.
நல்லா மறைச்சி விட்டுக்கிட்டு அடியில் உள்ள ரைஸ் எல்லாம் மேலே வரணும், மேலே உள்ள அடியில் போகணும். இதை ஒரு 2 நிமிஷம் போது அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் 80% குக்கான வரணும். இன்னும் ஒரு வாட்டி மறைச்சி அப்படியே ஃபினிஷ் பண்ணி மீதி இருக்கிற மல்லி புதினாவோட போட்டு தம் போட்டு வேண்டியது. ஃபைனலாக சூப்பராக ஒரு மறைச்சி அப்படியே தம் போடுறேன். தண்ணியெல்லாம் வந்து அப்சார் ஆகிறது பாருங்க. ஆனால் லைட் அடியில் கொஞ்சம் தண்ணி இருக்கும். அது வந்து அப்புறம் 100% வெந்து வர்றதுக்கு போதுமானதாக இருக்கும். தம்மிலே மீதி வெந்து வந்துடும். அது நல்லா 100% அப்படி இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணி லெவல் ஒரே மாதிரி வந்துட்டு இப்படி ஃபைனல் பண்ணி மல்லி புதினா போட்டு தம் போடுறோம். 15 நிமிஷம் தண்ணியில் இருக்கும். 5 நிமிஷம் போல அந்த கண்ணில் உள்ள சூடு அப்படியே இருக்குது. அதுக்கப்புறம் கண்ணில் உள்ள இது மொத்தமாக தண்ணி விட்டு அணைச்சிக்கணும். நம்ம கல்லில் உள்ள சூடு போதும் தம்மாகிறதுக்கு. அப்படியே கண்ணில் வேறு போடுறேன். அஞ்சு நிமிஷம் ஆகிட்டு கடலில் இருக்கிற தீயை மொத்தமாட்டு அணைச்சி போட்டுக்கிறோம். இதில் 10 நிமிஷம் கல் சூடில் இருந்தாலே போதும். நம்ம தீயை கல்லில் இருக்கிற தீயை அப்படி நம்ம வந்து கம்மி பண்ண முடியாதுன்னா அடிபிடிச்சிடும். அப்புறம் சாப்பிட முடியாது, தரிச்சு போயிடும். மொத்தமாட்டு அணைச்சி போட்டால் போதும். மேலே கடல் போடுற மேலே உள்ள அந்த ஆவியோட ப்ரெஷர் இல்லாமல் உள்ளே அடங்கிடும். அப்போ 100% சூப்பராக வந்துடும். ஒரு டைம் ஆகிட்டு தம் பிரிச்சுக்கலாம். மூடி இந்த மாதிரி தான் இழுத்துருக்கேன். நம்ம அப்படியே வசதி எடுக்கிறோன்னா ஆவி அப்படி எடுத்து அந்த மாதிரி இந்த மாதிரி இழுத்து தான் எடுக்கணும். கொஞ்சமாட்டு நெய் சேர்க்குறேன். நெய் சேர்க்காட்டு கூட தப்பு கிடையாது. நம்ம நெய் சேர்த்தா ஃபைனலாக அப்புறம் நம்ம ஒரு வாட்டி மணிக்கிறது இல்லை, சூப்பரான ஒரு மனம் வரும். அதனால தான் நெய் சேர்க்குறேன். சேர்க்காட்டாலும் தப்பு கிடையாது. அதை கிண்டி விடுறேன். சூப்பரான பீஃப் பிரியாணி இந்த மாதிரி பொழுது வரணும். அதை நல்லா வெந்து வரணும். சூப்பராக நம்ம வந்து ஃபஸ்ட்டில் இருந்த கலரும் அப்படியே லாஸ்ட் ஒரு இருக்குது பாருங்க. அதனால நம்ம இந்த 100% இந்த மாதிரி வளர்ந்து சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடுது. ஸோ கொஞ்சமாக டேஸ்ட்டு பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன். ரைஸும் பாருங்கள் பொல உதிரி உதிரியாக இருக்குது. அதே டைமில் வந்து பீஃபும் நல்லா வந்து நம்ம பிச்சு எடுக்கிற டைமில் அப்படியே பிரிஞ்சு வருது பாருங்கள். சுடுறது ரொம்ப அருமையாக இருக்குது. டேஸ்ட் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. இதுக்கு நம்ம சைடுக்கு எந்த கிரேவியுமே பண்ணலை. ஒன்லி ஆனியன் ரைத்தா பிக்கல், அதாவது தயிர் வெங்காயம் சொல்லி அதுவும் பிக்கலும் வச்சு தான் சாப்பிட்றோம். ஃபஸ்ட்டு கிரேவி பண்ணலை. நல்லா சாஃப்டாக வந்துருக்கிறதுனால நம்ம கடிக்கிற டைமில் வந்து பீஃப் அப்படியே கரைஞ்சி போகுது. அவ்வளோ நல்லா வந்துருக்கு. ஆனால் வந்து குழஞ்சி உடஞ்செல்லாம் போகலை. இந்த பக்கம் தான் வேணும். நீங்கள் சின்ன சின்ன தொழில் பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். வேறு எந்த ஆர்டர் இருந்தாலும் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். அட்ரஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு அடுத்த வீடியோ வேறு ஒரு ரெசிபியோட பண்ணுறேன். பாய் பாய், தேங்க்யூ.